Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. கர்நாடகா சட்டமன்றத்தில் வெறுப்பு பேச்சு தடுப்பு மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கு இடையே கர்நாடக சட்டமன்றத்தில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்க கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். முழு தகவலை சொல்லுங்க. கடந்த திங்கட்கிழமை தொடங்கி நடைபெற்று வரும் கர்நாடக குளிர்கால சட்டமன்ற கூட்டத்தொடரில் இன்று ஒரு முக்கியமான மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது வெறுப்பு பேச்சு மற்றும் வெறுப்பு குற்றங்கள் தடுப்பு மசோதா 2025 என்ற பெயர்ல மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த மசோதாவோட சிறப்பு அம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மதத்தையோ அல்லது ஜாதியையோ இனம் பாலினம் போன்ற எந்த அடிப்படையிலும் வெறுப்பை தூண்டும் பேச்சுக்கள், வீடியோக்கள், குறுந்தகவல்கள், படங்கள் ஆகியவை வெளியிடக்கூடாது. அப்படி வெளியிட்டால் அது கடுமையான குற்றமாக கருதப்படும். இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அந்த நபருக்கு 1 ஆண்டு முதல் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 50,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் என்றும், அதே குற்றத்தை அதே நபர் மீண்டும் செய்தால், 2வது முறையாக செய்தால் 2 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 1 லட்சம் அபராதமும் விதிக்கப்படும் என இந்த மசோதாவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மசோதாவில் வெறுப்பு கூட்டத்தால் பாதிக்கப்படுபவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க நீதிமன்றத்திற்கும் அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதான் இந்த மசோதாவோட சிறப்பம்சம். இந்த மசோதா தாக்கல் செய்ய முன்வந்த போது எதிர்கட்சிகளான பாஜக மற்றும் மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சியினர் இந்த மசோதா வேண்டாம் இந்த மசோதா வேண்டாம் என்று அமளியில் ஈடுபட்டார்கள். எதிர்கட்சிகளின் அமளிக்கு இடையேயும் குரல் வாக்கெடுப்பு அப்படின்னு வரும்போது காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக இருப்பதால் அவர்கள் ஒப்புதலின் பேரில் குரல் வாக்கெடுப்பில் இந்த மசோதாவானது தாக்கல் செய்ய ஏதுவானதாக கருதப்பட்டு தற்போது சபாநாயகரிடம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விரைவில் மேலவையிலும் தாக்கல் செய்யப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்படும். தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.